படித்ததில் பிடித்தது அப்படி சொல்றத விட, கேட்டதில் பிடித்ததுன்னு சொல்லலாம். ரத்தனகுமாரோட ஒரு கான்வர்சேஷன் நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் நான் கூட இம்ப்ரவைஸ் பண்ணலான்ற மாரி இருந்துச்சு. அதில ஒருத்தரு சொல்லுவாரு, சும்மா லைஃப்ப பத்திலாம். அப்போ வந்து ரத்தனகுமார் சொல்லுவார், "அதுவும் உண்மதான். நம்ம வந்து கடிகாரம் ஓடும்போது நம்ம கடிகாரத்த பார்க்க மாட்டோம். டைம் தான் பார்ப்போம். நமக்கு வந்து கடிகாரத்துக்கு டைம் மட்டும் தான் முக்கியம். கடிகாரத்த பத்தி அவ்வளவா நம்ம கவலைப்பட மாட்டோம். ஆனா வந்து எப்ப வந்து கடிகாரம் நிக்கிதோ, அப்பதான் நமக்கு வந்து கடிகாரத்த பத்தியே தோணும். அது மாரி தான் நம்ம வாழ்க்கையிலயுமே. சம்டைம்ஸ் நான் இப்ப சொல்றேன், மேபி என்னன்னா நம்ம அப்பா, அம்மா வந்து நமக்காக ஓடுவாங்க. அப்பா வந்து ஓடி, ஓடி உழைப்பாங்க. நமக்கு எல்லாத்தையும் குடுப்பாங்க. நமக்கு அன்னைய சூழ்நிலையில என்ன தெரியுங்கன்னா வந்து, நம்ம அப்பா, அம்மாவோட கஷ்ட நஷ்டங்கள்லாம் நமக்கு தெரியாது. ஆனா, அவங்க குடுத்த சந்தோஷமான வாழ்க்கை மட்டும் தான் நமக்கு தெரியும். எப்ப நமக்கு வந்து அம்மா, அப்பாவோட கஷ்டம் தெரியும்? அவங்க ஓட்டுறது நிக்கும்போது தான். அவங்க ஓடுறது நின்றுச்சுன்னா, அப்ப நம்ம ஓட ஆரம்பிப்போம். அப்ப நமக்கு தெரிஞ்சிரும். ஆஹா! அம்மா, அப்பா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கோம். அப்ப கடிகாரத்த பார்த்து பிரயோஜனம் இல்ல. ஆனா, நம்ம கடிகாரமா மாறிடுவோம். நம்ம புள்ளைங்க நம்மட்ட இருந்து நம்மளோட உழைப்ப பார்ப்பாங்க. நம்மள உழைப்பு மூலமா வர்ற லாபத்தை யோசிப்பாங்க. நம்மள கவனிக்க மாட்டாங்க. எப்படி கடிகாரம் தன்னை கவனிச்சுக்காம அடுத்தவங்களுக்காக ஓடுதோ, அதே மாரி தான் எப்பவுமே பேரண்ட்ஸ் தனக்காக ஓடுறத விட, தன் பிள்ளைகளுக்காக ஓடுறது தான் ஜாஸ்தி. நன்றி.